இப்போ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அதனுடைய ஸ்மெல் வச்சு நீங்கள் பேசிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரா ஸ்மெல் அந்த லெதர் நேச்சுரல், இது வந்து நேச்சுரல் மெட்டீரியலுங்க. இது வந்து சிந்தட்டிக் கிடையாது. சிந்தட்டிக்கில் அந்த ஸ்மெல் கிடைக்காது. எத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்கு? ஷீப்பு, கோட்டு, கவ்வு, பஃப் இது 4 தான் இந்தியாவில் வந்து அலௌடுங்க. ஸ்னேக்கோ, டீரோ, டைகர் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ரெண்டாவது வந்து அந்த டச் இப்படி நீங்கள் போய் ஒரு ப்ராடக்ட்டை பிடிக்கும் பொழுது அந்த லெதர் டச் இருந்தால் தான் இந்த சாஃப்ட்னஸ் இந்த இது கிடைக்கும். என்டையர் பாடியில் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ். ஓகே, ஸ்டிச்சிங் டிசைன். ஆமாம், இதெல்லாம் குவில்ட் டிசைன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 10 வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தெரியுதா? ஒன்றுமே ஆகுறது லெதரு. ஸ்மோக் வரும். ஓகே. இப்போ பைக்கர்ஸ் ஜாக்கெட் ரைடு போகிறோம் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வேற மாதிரி இருக்குல்ல. இதுக்கு பேர் நியூ பக்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்வேடன் நியூ பக் வந்து ஃபேமஸ். இப்போ இங்கிருந்து அப்ராட் போகிறவங்க அல்லது அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாக் பற்றி தெரியும். கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ, பிங்க், க்ரீனு, இந்த மாதிரி மல்டி, ஈவன் மெரூன். ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா மெரூன் ஜாக் இருக்குவாங்க, ஃப்ரண்ட்டில் பிங்க், அது மாதிரி எல்லா கலர்ஸும் பண்ணலாங்க. ஒரு 40+ இருக்கிறவங்களாம் டிசைன்ஸ் விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பிளைன் டைப் ஆஃப் ஜாக் இருக்குது நம்மகிட்ட. அந்த மாதிரி ஆன்லைனோட இங்கே கம்மி ரேட்டு, கண்டிப்பாக கம்மி ரேட்டுங்க. நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணன உடனே கஸ்டமர் கொடுக்குறோம். மிடில் மேன் யாருமே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய் லெதர்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைன் அடிக்க வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லெதர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினல் லெதர்ஸ். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஷூஸும் வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேண்ட்பேக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ், பெல்ட், இந்த மாதிரி எல்லாமே லெதரில் தான் பண்ணிருக்காங்க. உள்ளே போய் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக, குவாலிட்டி எப்படி இருக்குது, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் சக்திவேலுங்க. ஓகே, நம்ம கடை எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இதே இடத்துல 9 இயர்ஸாக இருக்குங்க இந்த கம்பெனி. ஓகே, நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லிடுங்க. இங்கே வந்து ஹோப்ஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா CMC கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நேம் வந்து ஸ்ரீ சாய் லெதர்ஸ். என்னென்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் டீல் பண்ணுறீங்க? நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா விதமான டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா லெதர் குட்ஸும் நம்ம பண்ணுறாங்க. எல்லா லெதர்ஸும் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லெதர் ஜாக்கெட்ஸ் மல்டிபிள் கலர்ஸில் நம்மகிட்ட கிடைக்கும். லெதர் ஜாக்ஸ் பண்ணுறோம், மென் அண்ட் உமன் 2 பேத்துக்கும் பண்ணுறோம். அதே மாதிரி லெதர் அது இதுக்கு தேவையான பூட்டும் பண்ணுறோம். நிறைய மல்டி கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதுக்கு தேவையான க்ளவுஸ் இருக்குது, அதாவது அதுவும் லெதர்லேயே இருக்குது. ஸோ ஒரு இப்போ இங்கேருந்து அப்ராடுக்கு போனாவோ அல்லது கோல்டு பிளேஸுக்கு போனீங்கன்னாவோ இந்த 3மே மேண்டேட்ரி. அதாவது லெதர் ஜாக்கு, ஷூ, க்ளவுஸ், அந்த 3மே நம்ம கொடுக்குறோம். ஓன் மேனுஃபேக்சரிங், அதான் நம்மளோட யூனிக்னஸ். மற்றவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்மளே சொந்தமாக செய்கிறோம். ப்ரைஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். ஓகேண்ணா, நீங்கள் வெளியில் போய் வாங்குறத விட ஒரு 50%, 60% ஆல்மோஸ்ட் கம்மியாக இருக்கும். அவ்வளோ கம்மியாக விற்பீங்க? கண்டிப்பாக. ஓகே, இப்போ உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக பார்த்துடலாம். லெதர் ஜாக்கெட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. என்ன மெட்டீரியல், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, அந்த மாதிரி சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ பொதுவாக எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஒரு கடையில் போய் ஒரு லெதர் ப்ராடக்ட்டை வாங்கும்பொழுது இது லெதரா இல்லை இது சிந்தட்டிக்கா? கண்டிப்பாக. இப்போ என்னடா வாங்கும்பொழுது லெதர்னு சொல்கிறாங்களே, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து செதிலாக அல்லது ஸ்பிளிட்டாகி விழுந்துருது, உறிஞ்சு விழுந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்துலையே ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸாக இருக்கிறோங்க. இதே வேற எங்கேயும் மாற்றல, இங்கே தான் இருக்கிறோம். நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரர். இது வரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே மேக்ஸிமம் வந்து நான் இந்த கடையில் 100% லெதர் மட்டும் தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு 9 இயர்ஸாக ஒரே ஸ்ட்ராட்டஜி, எதுவும் மாற்றலை. இந்த பொருளுக்குள்ள ஒரு 4 ஜாக்கெட் கொண்டு வந்து சிந்தட்டிக் வச்சா விலை கம்மி தான், வித்தரலாம். ஆனால் அதனுடைய ஃபீட்பேக், அந்த ட்ரஸ்ட் நம்மளை விட்டு போயிடும். குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்து கஸ்டமர் இது சார் இது லெதரா, இதுக்குள்ளேயே வச்சு விற்கலாம் சார், இதெல்லாம் காஸ்ட்லி, இதை விட கம்மியாக. ஆனால் அப்படி அந்த மாதிரி போகல, எல்லாமே லெதர் தான். எந்த ஐட்டம் பேக் எடுத்துட்டாலும், ஜாக் எடுத்துட்டாலும், ஈவன் பூட்டு, ஷூ எது எடுத்துட்டாலும் எல்லாமே லெதர் தான் பண்ணுறோம். எல்லாமே ஒரிஜினல் லெதர், எல்லாம் ஒரிஜினல் லெதர்ஸ் தான். நீங்கள் ஒரு லெதரை வந்து எப்படி அது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அதனுடைய ஸ்மெல் வச்சு நீங்கள் பேசிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரா ஸ்மெல் அந்த லெதர் நேச்சுரல், இது வந்து நேச்சுரல் மெட்டீரியலுங்க. இது வந்து சிந்தட்டிக் கிடையாது. சிந்தட்டிக்கில் அந்த ஸ்மெல் கிடைக்காது. இது நேச்சுரலாக அந்த லெதருடைய ஸ்மெல் இருக்குது ஒன்று பேசிக்காக. ரெண்டாவது வந்து அந்த டச் இப்படி நீங்கள் போய் ஒரு ப்ராடக்ட்டை பிடிக்கும் பொழுது அந்த லெதர் டச் இருந்தால் தான் இந்த சாஃப்ட்னஸ் இந்த இது கிடைக்கும். சிந்தட்டிக்னா ஒரு மாதிரி வரன்னு இருக்கும், ஒரு ஃபீலே இருக்காது அதில். இன்னொன்று 3வது வந்து ஒரு லெதர் ப்ராடக்ட்டை எடுத்து எனி குட்ஸ், எந்த ஜாக் குட்ஸ் இதனால ஃப்ளேம் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளேமில் பற்ற வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தின், அதாவது சிந்தட்டிக்காக இருந்தால் ஒரு 3 to மேக்ஸிமம் 4 செகண்ட்ஸில் ட்ராப்பாக அப்படி விழுந்துடும். நீங்கள் லெதராக இருந்தால் ஈவன் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனாலும் அது ஸ்மோக் தான் வருமே ஒழிய இதாகாது, வராது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே,
ஒரு நான் லெதர் ஷீட் தரேன், அதில் வேணால் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நீங்கள் ஷீட்டே வச்சுருக்கீங்க. ஷீட் இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் வந்து லெதர்ஸ் அவைலபிள் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது இதில் வேணாலும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்களா தெரியுதா? ஒன்றுமே ஆகுறது லெதரு. ஸ்மோக் வரும். ஓகே. ஆனால் இதுவே இருந்ததுன்னா நீங்கள் நீங்கள் ஒரு சிந்தட்டிக்காக இருந்தால் அப்படியே உங்கள் கையில் மேலே இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, கேண்டில் பற்ற வச்சு அப்படி ட்ராப் விழுது. அந்த மாதிரி சிந்தட்டிக்கில் இருந்தால் நான் விழுந்துரும். இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு கருப்பு கலர் ஒரு அந்த இது மட்டும் ஒரு கறிக்கட்ட மாதிரி ஆயிரும். ஓகேண்ணா. இது வந்து நேச்சுரல் ஒரு ஸ்கின். ஹியூமனுக்கு எப்படி ஸ்கின் இருக்கும் அது மாதிரி அனிமலுடைய ஸ்கின். இது எத்தனை வெரைட்டி ஆஃப் ஸ்கின்ஸ் இருக்கு? ஷீப்பு, கோட்டு, கவ்வு, பஃப், இது 4 தான் இந்தியாவில் வந்து அலௌடுங்க. ஸ்னேக்கோ, டீரோ, டைகர் அந்த மாதிரி எது பண்ணல. இந்த 4 தான் இது. இதில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி ஜாக்னா இதில் செய்யலாம், கவ் அண்ட் ஷீப்பில் செய்யலாம். பூட்னா இதில் பஃபலோவில் செய்யலாம், பெல்ட் செய்யலாம். கோட்டில் வந்து மற்ற ப்ராடக்ட்லாம் செய்யலாம். மாற்றி செஞ்சோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி மாறிடும். இப்போ பூட்டில் நீங்கள் பூட்டுக்கு தேவையான அந்த லெதர் எடுத்து ஜாக்கெட் செஞ்சீங்கன்னா கட்டமாக இருக்கும். அது இந்த ஜாக் வந்து வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ரஃபாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லெதரில் தான் அதை செய்ய முடியுங்க. ஸோ ஏன்னா இதுலேயே நம்ம ஒரு 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். ஓகேண்ணா. இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, இப்போ கஸ்டமர்ஸ் வர்றாங்க, சார் நான் வந்து ஷர்ட் வந்து 4XL போடுறேன், என்னோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப 130 இங்கே இருக்கிற சைஸ்லாம் பத்தாது, 4XL 5XL அப்படின்னு. அதுக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். டைம் மட்டும் ஒரு 10 days எடுத்துக்கும், அளவு எடுத்து பண்ணி கொடுத்துறோம். அவங்களுக்கு என்ன கலர் வேணும் அதுக்காக இந்த மாதிரி இப்போ மல்டி கலர்ஸ். இது வந்து கிளாத் இல்லைங்க, இது லெதர் தான். லெதர்னா மல்டி கலர். இப்போ பிங்க் இருக்கும், ஒயிட் இருக்கும், எல்லோ, பிளாக், இந்த மாதிரி பிளாக், ஏதோ மல்டி கலர்ஸில் வந்து லெதர்ஸ் இருக்கும். இதில் நம்ம என்ன மாதிரி வேணுமோ அது நம்ம தாராளமாக கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்றோம். நார்மலாக ஸ்டாண்டர்டாக எஸ்ஸிலிருந்து XXL வரைக்கும் நம்மகிட்டே இருக்கும். ஓகேண்ணா. 4XL 5XL மட்டும் தான் நம்ம பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுவோம். எஸ்ஸுக்கு கீழே ரொம்ப ஸ்மால், இப்போ எப்படின்னா ஸ்மால் எக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஓகே. அதுவும் நம்ம பண்ணி தரோம். அதுவும் பண்ணி தரோம். அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பண்ணி தருவாங்க. சஃபிஷியன்ட் டைம் மட்டும் கொடுக்கணும். ஓகே. ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சிலேருந்து இருக்கா? ஒரு பேசிக்கான ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட், நல்ல ஜாக்கெட் வந்து ஒரு 3200 ஒரு 5000 வந்து மேக்ஸிமம் நீங்கள் நல்ல ஜாக்கெட்ஸ் எடுத்துடலாம். இந்த 3-2 பிராண்டில் போனீங்கன்னா ஒரு 6000 வரும். ஆமாம். இன்டர்நேஷனல் பிராண்டில் போனீங்கன்னா அதே சேம் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாக்கெட்டு ஒரு 8000 வரும். ஓகே. இதில் வேறு ஏதாவது வெரைட்டி இருக்கா? இதில் வேறு மாடல்ஸ் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸோடு நம்ம பண்ணுறோம். மற்றவங்களாம் ப்ளைனாக பண்ணுவாங்க, இந்த பேர் குவில்ட் பைப்பிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து மல்டி இது பண்ணுறோம். ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய என்டையர் பாடியில் ஃபுல்லாக அந்த இந்த மாதிரி டிசைன்ஸ். ஓகே. ஸ்டிச்சிங் டிசைன். ஆமாம், இதெல்லாம் குவில்ட் டிசைன்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ சில ஜாக்கெட்ஸ் வந்து பைக்கர்ஸ் டிசைன். இப்போ பைக்கர்ஸ் ஜாக்கெட் ரைடு போகிறோம் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை சிம்பிளாக வச்சு. ஆமாம். இதில் பாருங்க உள்ளே எக்ஸ்ட்ரா கவராக இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட இங்கே கவர் இதாகிடும். இந்த மாடல்லாம் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் பட் ஒரு டியூரேஷனில் ஒரு 7 to 8 years மேலே இதனுடைய லைஃப் இருக்கும். அவ்வளோ. ஓகே. ஆமாங்க. லுக் வைஸ்னால என்டையர் ஜாக்கெட் டிசைன் இருக்கும். இப்போ ஏதாவது ஸ்டிச் போயிடுச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்தால் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீங்களா அது? அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நார்மலாகவே ஜாக்கெட்லேயே நம்ம யூஸ் பண்ணி 2 years 3 years யூஸ் பண்ணிட்டு ஏதாவது போயிடுச்சுன்னா அதை சின்ன ஒரு 100 rupeesக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம். எதிராக போட்டு கிழிச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, அதுக்கு சார்ஜஸ் வரும் கண்டிப்பாக. ஓகேண்ணா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்குது டிசைன். ஆமாம், டிசைன்ஸ் ரொம்ப, அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும். ஃப்ரண்ட் எண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சூப்பர்ண்ணா. அப்புறம் இன்னொரு மெயினானது வந்து இது வந்து லைட்டான ட்ரெஸ்லிங் தான் தாங்குமே ஒழிய இது வந்து ரெயின் கோட் கிடையாது. இது பர்பஸ் வந்து வின்டர் ஜாக். ஓகேண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டில் இது பார்த்தீங்கன்னா டேன் அண்ட் ப்ரௌன், இது எல்லாமே உங்கள் பிராண்டு. இது என்னுடைய ஓன் பிராண்டுங்க. இந்த நேமில் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். நம்ம கடையில் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளுங்களா? இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க எனக்கு இந்த மாதிரி ஜாக்கெட் வேணும், நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக பேன் இண்டியா பண்ணுறோங்க. சரி. என்டையர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுக்கு தனி சார்ஜஸ் கண்டிப்பாக வருங்க. ஓகே. எவ்வளோ? ஒரு டிபெண்ட்ஸ் டிஸ்டன்ஸை பொறுத்துங்க. ஒரு 100 rupeesல மினிமம் 100 rupeesங்க. இப்போ இந்த லோக்கல் டெலிவரி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணிடுறோம். ஓகே. கோயம்புத்தூர் இதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிடுறோம். இவங்க கேரளா கேட்குறாங்க, கொச்சின் அந்த மாதிரி இல்லை பெங்களூர் அப்படின்னா என்ன சார்ஜ் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொஃபஷனல் கொரியர்லையோ அல்லது எந்த கொரியர் போகிறோமோ அதில் கேட்டுருவேன். கேட்டுட்டு அந்த ரெசிப்ட்டை அவங்களுக்கு வச்சிருவோம். ஓகே. இப்போ 150 150 தான் வாங்க முடியும். 160 180 100 200 வாங்குறதில்ல. அந்த என்ன காஸ்ட் கேட்கணும் அதை கேட்டுட்டு அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். அதுக்குண்டான இது மட்டும் அவங்க கொடுக்கணும். ஓகே. சேஃப்டியானால போய். ஆமாம். ஈவன் டெல்லி எங்கேனாலும் சரி, டெல்லிக்கெல்லாம் 280 rupees 300 வருதுன்னா அதுக்குண்டான காஸ்ட் மட்டும் தான் நம்ம வாங்குவோம். ஓகேண்ணா. இதுலேயே வேறு மாடல் நல்லா
ரொம்ப குளிர்ச்சுன்னா அந்த மாதிரி மாடலில் வச்சுருக்கீங்க? அதுவும் வச்சுருக்கோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிகிரி 2 டிகிரி 0 டிகிரி வரைக்கும் தான் இந்த மாதிரி ஜாக்கெலாம் இதாகுங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல் இங்கே ஈவன் நம்ம காஷ்மீர் இந்த குளுமணி இந்த மாதிரி. பட் இதே காஷ்மீருக்கும் குளுமணாலிக்கு இந்த நவம்பர் டிசம்பரில் போனீங்கன்னா அங்கேயே -5 இருக்கும். அப்போ அதுக்கு வந்து ஹூடு வச்ச ஜாக்கெட் தான் எடுக்கணும். உள்ள ஹூடு ஃபுல்லாக இந்த வெளியில் அவுட் சைடில் ஹூடு இருக்கும், இன்சைடு ஃபுல்லாக ஃபர் இருக்கும். அது வித் ஜிப்போட இருக்கும். அந்த ஜிப் ஜாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் டைமில் ரெகுலர் ஜாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் மல்டி டூ வே பர்பஸ் தான் அது. ஸோ அந்த டைமில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அது வந்து 3/4 கீழே தை வரைக்கும் இருக்கும், கீழே வரைக்கும் நீக்கு மேலே. பட் 3/4 சைஸ் இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ இங்கேயும் ஜெர்மனி, ஸ்விஸ் இந்த மாதிரிலாம் கண்ட்ரிக்கு போகிறப்ப அங்கே போய் இதே ஜாக்கெட்ஸ் வாங்கும்பொழுது ஒரு நியர்லி ஒரு 300 யூரோஸ். அவ்வளோ. அப்போ ஆல்மோஸ்ட் 18,000 to 20,000 ருபீஸ் வந்துடும் அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா. இங்கே வாங்கும்போது ஒரு 6,000 5,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இங்கே நம்ம வாங்க முடியும். ஓகே. அந்த மாடல் இருந்துட்டு இப்போ ஸ்டாக் இல்லைங்க. இப்போ ரொம்ப சீசன் ஹெவி, ரெகுலராகவே ரொம்ப கோல்டு இதுனால ஒரு 10 ஜாக்கெட்ஸ் இருந்துச்சு. பட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. இது வேற மாதிரி இருக்குல்ல? இதுக்கு பேர் நியூ பக்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்வேட் அண்ட் நியூ பக் வந்து ஃபேமஸ். இப்போ இங்கிருந்து அப்ராட் போகிறவங்க அல்லது அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாக் பற்றி தெரியும். இந்த மெட்டீரியலே கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸ்னஃப்டு மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. லெதரை மேலே வந்து ஸ்னஃப் பண்ணிட்டு அந்த டச் ஃபீலே ரொம்ப ஒரு கிளாத் ஷர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயிட்டாக இருக்குங்களா? லிட்டில், அதாவது வெயிட்டு கம்மி தான். பட் ஏன்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஜாக்கெட் வெயிட் கம்மி, இதுவே XXL 4XL எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்கும். லெதர்னாலே வெயிட் இருக்கணும். அப்போ இருந்தால் அந்த கோல்டு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுதான் மெயின். இதில் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் அவைலபிள். அதே மாதிரி அதிலே வந்து ஒரு ஷேப் இருக்குங்க. அதாவது வந்து லேடிஸ்க்கு தனி ஷேப். ஆமாம். இப்போ எல்லா ஜாக்கெட் எல்லாரும் யூஸ் பண்ணிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அந்த கர்வ் இருக்கும். இந்த கர்வ் இருக்கும், இந்த கர்வ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸில் இது வந்து அவைலபிள். 4-5 கலர் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. இப்போ அதாவது அவங்க ஒரு அட்ராக்டிவ் கலர் இருந்தால் தான் இதை அவங்க விரும்பி எடுப்பாங்க. அதுக்கு தான் இப்போ மென்னுக்கு வந்து பிளாக் ப்ரௌன் டேன் இருக்கும். பட் கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ, பிங்க்கு, க்ரீனு இந்த மாதிரி மல்டி, ஈவன் மெரூன். ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா மெரூன் ஜாக் இருக்குவாங்க, ஃப்ரண்ட்டில் பிங்க். அது மாதிரி எல்லா கலர்ஸும் பண்ணலாங்க. இதெல்லாம் எவ்வளோ? உமன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 அந்த ரேஞ்சு. ஓகே. வேறு என்ன மெட்டீரியல் வச்சுருக்கீங்க? ஜாக்கில் பார்த்தீங்கன்னா இது 2 தாங்க. அதாவது இது என்ன சொல்ல வருது, டிசைன்ஸ் நிறையா இருக்கும். டிசைன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஜாக்குக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பின்னாடி பைப்பிங் டிசைன்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு ரைடர்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்ட் டச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆமாம். இது சில பேர் எனக்கு டிசைன் வேண்டாம், பிளைனாக செஞ்சு கொடுங்க. ஒரு 40+ இருக்கிறவங்களாம் டிசைன்ஸ் விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான பிளைன் டைப் ஆஃப் ஜாக் இருக்குது நம்மகிட்ட. அந்த மாதிரி ஆன்லைனோட இங்கே கம்மி ரேட்டு. கண்டிப்பாக கம்மி ரேட்டுங்க. நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணின உடனே கஸ்டமர் கொடுக்குறோம். மிடில் மேன் யாருமே கிடையாது. அதனால் வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு. அது போக ஷூஸ், பேக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இது இல்லாமல் ஒரு நியர்லி ஒரு 15 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ ஜாக்ங்கிறது ஒரு கேட்டகிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா பெல்ட்ஸ் இருக்குது. பெல்ட்ஸ் வச்சிருக்கீங்க. பெல்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பேக் இருக்குது, உமன்ஸ் பேக் இருக்குது, உமன்ஸ் ஸ்லிங் பேக் இருக்குது, மென்ஸ் ஸ்லிங் பேக். ஸ்லிங் பேக்னா கிராஸ் பாடி பேக், கேஷ் பேக் வச்சுருக்கோம், லேப்டாப் பேக்கு. ஈவன் வந்து நம்ம இன்னும் அடிஷ்னலாக இந்த ரீட்டைல் இல்லாமல் கார்ப்பரேட் கிஃப்டிங் அப்படிங்கிறது என்னுடைய மெயின் பிரெட் அண்ட் பட்டர் பிஸ்னஸ். ஓகே. இப்போ இது வந்து நீங்கள் ரீட்டைல் 1-2 வாங்குறீங்க, இதை எனக்கு 100 ஜாக்கெட்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்டால் பண்ணி தரேன். அதே மாதிரி லோகோ போட்டிங்க. எங்களுடைய இப்போ பைக்கர்ஸ் கிளப் இருப்பாங்க, ஹிமாலயன் ரைடர்ஸ், ஏதாவது இப்போ என்ஃபீல்டு இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேமே போட்டு நம்ம பண்ணி தருவீங்க. நம்ம வியூஸ்க்குலாம் ரேட் இது மாதிரி கம்மி பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக, அவசியம். உங்கள் சேனல் பார்த்துட்டு வரேன்னு சொன்னால் டெஃபினட்டாக பண்ணித்தரேன். கண்டிப்பாக பண்ணித்தரேன். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஷூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேண்ணா. இது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டீல் இருக்கும். ஆமாம், ஸ்டீல். இதுதான் அந்த இரும்பே தான் ஸ்டீல். இது நார்மலாக வந்து ஐஎஸ்ஐன்னு சொல்லி பிராண்டட். இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஷூவாக இருந்தாலும் ஐஎஸ்ஐ பிராண்ட் இருக்கணும். அது இந்தியன் ஸ்டாண்டர்டு. இதுவே யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு EN ஸ்டார்ட் ஆகும். EN நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அது உள்ள பிரிண்ட் ஆயிருக்கு, EN அப்படின்னு போட்டு உள்ள பிரிண்ட் ஆயிருக்கு. கீழே அதே மாதிரி ஸ்லிப் ரெசிஸ்டன்ட் இருக்கும். நார்மல் ஷூ இருக்கிறத விட இது எல்லாமே ஆயில்லையோ அது ஆசிட்லையோ அல்லது ஈவன் பவர் கேபிள்லாம் போகும்பொழுது கூட ஷாக் ப்ரூஃப் எல்லாம் இருக்கும். ஒன்றுமே ஆகாது. ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஷூன்னு சொல்கிறது. இதுவுமே நம்ம வந்து
2 3 கம்பெனிஸ்க்கு நம்ம லெதர் சப்ளை பண்ணுறாங்க. இது வந்து என்னுடைய ப்ராடக்ட். ஓகேண்ணா. அவங்க எண்ட் ப்ராடக்ட் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு நான் டீலராக எடுத்து இதை செய்கிறேன். எக்கோசீஃப்க்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் நான் டீலராக இருக்கேன். இந்த ஷூஸ் எல்லாம் ஒரு 950 இருந்து ஒரு 1500 நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமாம், ஏன்னா இப்போ இதுவே நீங்கள் வந்து ஒரு வெளியில் போய் ஒரு இண்டிவிஜுவல் ஷோரூமில் வாங்கினா இந்த நார்மல் 950 சொல்கிறது அவங்க 1300 சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா வேலட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம். வேலட்ஸ் பர்ஸ் நம்ம பண்ணுறோம். பர்ஸில் வந்து பேசிக் ரேஞ்ச் 400 rupeesலேருந்து எல்லாமே லெதர்ஸுங்க ஒரு 1000 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பண்ணுறோம். எல்லாத்துக்கிட்டும் இல்லாத நம்மகிட்ட என்ன ஒரு பெரிய ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சார் ஏன் சார் சாய் லெதருக்கு வரணும், எல்லாத்துட்டையும் வேலட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது RFID ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் தெஃப்ட். அது இப்போ ரீசெண்டாக எப்படிலாம் திருடுறாங்கன்னா ஒரு வேலட் இப்போ வந்து எல்லாமே இது மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்ல வருதுங்க, வைஃபை கார்ட்ஸ் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் ஒரு வேலட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு கிராஸ் பண்ணி போகிறீங்க, ஒரு கவுண்டரில் போகிறீங்க, பே பண்ண போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கிம்மர் அது மாதிரி ஏதாவது ஒரு மெஷின் வச்சுருப்பாங்க. பின்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய CVV நம்பர் அவங்க பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு போன ஒரு 5 minutesலேயே உங்கள் கார்ட்லேருந்து அவங்க வேறு பொருளுக்கு வந்து அமௌண்ட் எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறவங்களே இந்த வேலட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது ஒரு கிரெடிட் கார்டில் இதுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா யாருனாலும் இதிலிருந்து வந்து அமௌண்ட் எடுக்க முடியாது. ஸோ அது வந்து நார்மல் வேலட்ஸில் இருக்காது. இந்த மெயினானது இது வந்து ஜென்ரலாக மார்க்கெட்டில் அதிகமாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது வந்து 1500 மேலே தான் சேல் பண்ணுறாங்க. இது எவ்வளோ வருது உங்கள்கிட்ட? இப்போ நம்மகிட்ட வந்து இது வந்து ஒரு 800 ரேஞ்சிலேருந்து இருக்குது. ஸ்லிப்பர்ஸ்லாம் பண்ணுறீங்களா? ஸ்லிப்பர்ஸ் பண்ணுறோம், கட் ஷூஸ், இந்த ஃபார்மல் ஷூஸ், இந்த மாதிரி நிறையா. இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் வரிசையாக. இதெல்லாம் நம்மளுடைய ஓன் பிராண்டு. இதெல்லாம் நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங்? ஆமாம், ஓன் மேனுஃபேக்சரிங். சூப்பர். வேறு ஏதாவது லெதர் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களா? இது எல்லாமே ரெகுலராக டே டு டே லைஃப்பில் எல்லாரும் யூஸ் பண்ணுறது பார்த்துட்டாங்க. இப்போ சில இது வந்து அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ட்ராவல் பர்பஸ், இப்போ அப்ராடு போகிறோம், வெளியூர் போகிறோம், அல்லது வந்து ஒரு 1 week ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஃபில் பேக்ஸ் இது நம்ம சொந்தமாக செய்கிறோங்க. இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங். டஃபில் பேக் செய்கிறோம், இந்த மாதிரி ட்ராலி செய்கிறோம், ஏர்போர்ட்டில் ட்ராலி செய்கிறோங்க. இது செய்கிறோம் மீன்ஸ் இதுக்குண்டான லெதர் நம்ம சப்ளை பண்ணுறோம், பெரிய மேனுஃபேக்சர் கொடுத்து சப்ளை பண்ணுறோம், அவங்க ப்ராடக்ட்டு நம்ம எடுத்து சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி லெதர் பேக் பிளாக் ப்ரௌன் டேன் இந்த மாதிரி மல்டி இது வந்து பேக் பேக்னு சொல்லி நீங்கள் இதை பின்னாடி இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இது எல்லாத்துக்குமே காலேஜ் கோயர்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஆமாம், இந்த மாதிரி இது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் நம்பர் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி இங்கே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு காட்டுவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் போய் மெசேஜ் பண்ணி அதுலேயும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.